கந்தர் அந்தாதி 47 கருத்துரை. அன்பர்களே, நீங்கள் ஈசனாத்திரியங்களையும் ஜோதிடமும் நூல்களை கற்று பிதற்றுதலை ஒழித்து ராவணனையும் வாலியையும் சங்கரித்த திருமால் மருகோனே, மேருவில்லினால் திரிபுர தகரம் செய்த சிவனாரின் மைந்தனே என்று துதியுங்கள். யுகாந்த காலத்திலும் அழியாமல் நித்தியராய் இருப்பீர்கள் என்பதை இந்த கந்தரந்தாதி 47 உறுதி செய்கிறது. உருவாசரணம். கந்தரந்தாதி 47. நேற்று நித்தியத்துவம் பெற அருள்க என்று இறைஞ்சினோம். இன்று அதற்கு பதில், முருகனை துதித்தால் நித்தியராய் நீங்கள் இருப்பீர்கள் என்று கூறுகிறார் குருநாதர். மூலம், திடம் படு கத்தும் கெடீர் கண்மலோகச் சிலுகும் அச்சோ திடம் படு கத்தும் திரித்தம்பு வாலி உரத்தும் 10 திடம் படு கத்தும் தெரித்தான் மருக திருகு மும்ம திடம் படு கத்தும் கனகம் குனித்தவன் சே எனுமே. பதம் பிரித்தது. திடம் படு உகத்தும் கெடீர் கண்மலோகச் சிலுகும் அச்சோ திடம் படு கத்தும் திரித்து அம்பு வாலி உரத்தும் 10 திடம் படு கத்தும் தெரித்தான் மருக திருகு மும்ம திள் தம் படு உக துங்க நகம் குனித்தவன் சே எனும் ஏ. மனனம் செய்வதற்கு ஏற்றவாறு திடம்படு உகத்தும் கெடீர் கண்மலோகச் சிலுகும் அச்சோதிடம் படு கத்தும் திரித்து அம்பு வாலி உரத்தும் 10 திடம்படுகத்தும் தெரித்தான் மருக திருகு மும்மதில் தம்படு உக துங்க நகம் குனித்தவன் சே எனும் ஏ. திடம்படு உகத்தும் கெடி கண்மலோகச் சிலுகும் அச்சோதிடம் படுகத்தும் திரித்து அம்பு வாலி உரத்தும் 10 திடம்படுகத்தும் தெரித்தான் மருக திருகு மும்மதில் தம்படு உக துங்க நகம் குனித்தவன் சே எனும் ஏ. திடம் உறுதி நிலை, திடமான, படு அழிகின்ற, உகத்தும் யுக முடிவிலும் ஊகத்திலும், கெடீர் நிலை கெடாது நித்தியராய் இருப்பீர்கள். ஆகா, முதல் அடியிலேயே நமக்கு விடை தருகிறார் குருநாதர். திடம்படு உகத்தும் கெடீர், நீங்கள் கெடமாட்டீர்கள், நீங்கள் அழிய மாட்டீர்கள், நீங்கள் நித்தியராய் இருப்பீர்கள். எப்பொழுது? விடை பின்னால் வருகிறது. திடம்படு உகத்தும் கெடீர் கண்மலோக சிலுகும் உன் வினையால், உன் செய்த கர்ம வினையால் லோக சிலுகு, லோகம் இவ்வுலகம், இவ்வுலகத்தில் உண்டாகிய சிலுகு ஈசனாதயங்களையும் அச்சோதிடம் படுகத்தும் அக்கல்வி செருக்கை தரும் கணித நூலை பிதற்றுதலையும், படுகத்தல் பிதற்றுதல், திரித்து மாற்றுதல் செய்து அம்பு முன்பு ராமபாணத்தை வாலி, வாலியினுடைய உரத்தும் மார்பிலும் 10 என்கின்ற 10 தலை ராவணன் திடம்படு வலிமை பொருந்திய கத்தும், கம் என்றால் தலை, கத்தும் ராவணனுடைய 10 தலைகளிலும் முன்பு அம்பை செலுத்திய தெரித்தான்
ஸ்ரீராமருடைய ராவணனுடைய 10 தலைகளில் அம்பை செலுத்தியவன் ஸ்ரீராமபிரான். அத்தகைய ஸ்ரீராமருடைய மருக மருகனே திருகு மாறுபட்ட மும்மதில் முப்புறங்களும் தம்படு தோன்றிய இடத்திலேயே புக நீராகி விழ துங்க உயர்ந்த நகம் மேருவை குனித்தவன் வில்லாக வளைத்த சிவனது சேயே மைந்தனாகிய குமாரக் கடவுளே என்று துதியுங்கள். நீங்கள் குமாரக் கடவுளை துதித்தால் நித்தியராய் இருப்பீர்கள். குமாரக் கடவுளின் மகிமை கூறப்படுகிறது. ராவணன் தலையை தெரித்த மருகனே என்று மாமனை புகழ்வது போல் அத்தகைய மாமனின் மருகனே என்று கூறுகிறார். மேலும் மேருவை வளைத்த சிவபிரானின் மைந்தனே என்று நம் இறைவனின் பெருமை அன்றோ அது. மனிதர்களே, நீங்கள் ஈசனாத்திரயங்களையும் ஜோதிட நூலை பிதற்றுதலையும் ஒழித்து வாலியையும் ராவணனையும் அழித்த திருமால் மருகனே, மேருவை வில்லாய் வளைத்த திரிபுரங்களை தகனம் செய்த சிவன் மைந்தனே என்று துதிப்பீரானால், நீங்கள் அங்கனம் துதித்தால் யுக முடிவிலும் அழியாது என்றும் நிரந்தரமாய் நித்தியமாய் இருப்பீர்கள் என்று குருநாதர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். முருகனை துதிக்கும் துதிப்பாடலாக அமைந்தது இது. முருகனின் பெருமையை கூறுகிறது. முருகனை துதிக்கும் சிறந்த துதிப்பாடல் நித்திய பாராயணம் செய்வதற்கு உகந்தது இக்கந்தர் அந்தாதி 47. திடம்படு உகத்தும் கெடீர் கண்மலோகச் சிலுகும் அச்சோதிடம் படுகத்தும் திரித்து அம்பு வாலி உரத்தும் 10 திடம்படு கத்தும் தெரித்தான். வாலியை அட்டது, ராவணனை அட்டது, திரிபுரம் எரித்தது. நிறைய நமக்கு திருப்புகழில் சான்றுகள் உள்ளது. வாலியை அட்டது சுவாமிமலை 236வது திருப்புகழ். விடமும் வடிவேலும் என்று தொடங்கும் திருப்புகழில் குருநாதர் கூறுகிறார், வடிவுடைய மானும் இகழ் கரனும் திகழ் 7வகை மராமரமும் நிகர் ஒன்றும் இல் வலிய திரள் வாலி உரமும் நெடும் கடல் அவை 7. ராவணனை அட்டதும் இதே திருப்புகழில் வருகிறது. மர நிருதர் சேனை முழுதும் இலங்கை மண் வகை இரவி போலும் மணியும் அலங்கிருத மணி மௌலியான 10 விஞ்சி 20 தோளும் அடைவலமும் மாள விடு சர அம்புடை தசரத குமார ரகு குல புங்கவன் அருள் புனை முராரி மருக. அத்தகைய ராவணனை அட்ட பெருமாளின் மருகனே என்று கூறுகிறார். மேலும் காஞ்சிபுரம் திருப்புகழ் 310 கனக தம்பத்தை என்று தொடங்கும் திருப்புகழில் வெண்சமர சண்ட கொற்றத்து அரக்கன் கதிர்விடும் 10 கொத்து முடிக்கும் தனி ஓர் அம்பை தொட்டு சுரர் விக்னம் களைந்த தினகரன் என்று கூறுகிறார் குருநாதர். தனி ஓர் அம்பு, ஒரே அம்பில் ஒக்க பானம்,
ஒக்க பாணத்தை ராவணன் மேல் தொடுத்த அத்தகைய திருமாலின் மருகனே என்று கூறுகிறார். திரிபுரம் எரித்த கதை நீங்கள் அனைவரும் அறிந்ததே. அரிய திரிபுரம் எரிய விழித்தவன் என்கிறார் திருத்தணி திருப்புகழ் 263. குருவி என பல கழுகு நரித்திரள் அரிய திரிபுரம் எரிய விழித்தவன் என்கிறார். அழல் உந்த நகும் திரள் அத்திரளை விவரித்து அத்தகைய சிவனின் மைந்தனே என்கிறார். வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் என்னும் அசுரர் மூவர் தவம் செய்து பொன், வெள்ளி, இரும்பு இவைகளால் ஆய பட்டணங்கள் திரிபுரங்கள் ஆகாய வழியாக செல்லக்கூடியவைகளை பெற்று பறந்து பல இடங்களையும் பாழாக்கி வந்தனர். அவர்கள் செய்யும் கொடுமையை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபிரானை வேண்ட சிவபிரான் தேவர்களே தேராகவும், பிரம்மன் தேர் சாரதியாகவும், 4 மலைகளும் குதிரைகளாகவும், மேருமலை வில்லாகவும், வாசுகி நானாகவும், சந்திர சூரியர் தேர் சக்கரங்களாகவும், திருமால் அம்பாகவும், அக்னி அம்பின் நுனியாகவும், வாயு அம்பின் சிறகாகவும் அமைய போருக்கு எழுந்தனர். சிவபிரான் தேரின் மேல் மலரடியை வைத்தலும் தேர் புவியில் அழுந்தியது. அப்போது திருமால் விடையாகி ரிஷபமாகி இறைவன் தந்த வரத்தால் பலம் பெற்று தேரை முன்போல் நிறுவி சிவபிரானை தாங்கி நின்றனர். அப்பொழுது அழல் உண்ட நகும் திரள் கொண்டு முப்புறத்தை எரித்தார் சிவபிரான் என்கிறது திரிபுரம் எரித்த வரலாறு. திடம் படு உகத்தும் கெடீர் கண்மலோகச் சிலுகும் அச்சோதிடம் படு கத்தும் திரித்து அம்பு வாலி உரத்தும் 10 திடம்படு கத்தும் தெரித்தான் மருக திருகு மும்மதில் தம்படு உக துங்க நகம் குனித்தவன் சே எனுமே. எங்களது தாரேஷன புத்ரேஷன தனேஷன ஏடனைகள் என்று முடியும். மாயேழ் ஜனனம் கெட மாயை விடா மூஏடனை என்று முடிந்திடுமோ என்கிறார் குருநாதர். முருகனை துதித்தால் உங்களது ஏசனைகளையும் நீங்கள் தவிர்க்கலாம். முருகனை துதிக்கும் சிறந்த பாடலாக கந்தர் அலங்காரம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் தோளும் கடம்பும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்ற கந்தர் அலங்காரத்திற்கு இணையான கந்தர் அந்தாதி சிறந்த துதிப்பாடல் நித்திய பாராயணமாக கொள்ள வேண்டியது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். நீலகண்டன் சார் கேட்கலையா? கேக்குறது ரொம்ப சத்தம் கம்மியா இருக்கு.